அன்பான ஆசிரியர் பெருமக்களே, அருமையான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எந்த விழா நம்ம கொண்டாடணும், அந்த விழாவுக்கு ஒரு தீம் இருக்கும். சரியா? இப்ப நம்ம கொண்டாடுற இந்த 75வது குடியரசு தின விழாவுக்கு ஒரு தீம் இருக்கு. என்ன அப்படின்னு தீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்சித் பாரத். விக்சித் பாரத். எல்லாரும் சொல்லுங்க, விக்சித் பாரத். விக்சித் பாரத் அப்படின்னா எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்த இந்தியா, அதை உருவாக்குதான் இன்றைய நோக்கம். நமக்கு சுதந்திரம் வாங்கி 75 கிட்டத்தட்ட 81 வருஷம் 80 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? இப்போ நமக்கு குடியரசு கொண்டாடி எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 75வது வருஷத்துல இருக்கோம். 75வது வருஷத்துல. ஆமா, 4 74 முடிஞ்சு இன்னைக்கு 75ஆவதுக்கும் பிறந்திருக்கு. சரியா? அப்போ என்ன அப்படின்னா, நமக்கு 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சு. சரியா? ஒரு 100 வருஷம் ஆகும்போது நம்ம நாடு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதா இந்த கொள்கை தீம். அதுக்கு என்ன பேரு? விக்சித் பாரத். விக்சித் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கணும். முதல்ல அப்துல் கலாம் ஒன்று சொல்லுவார். அப்துல் கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார்னா, 2020 இந்தியா வல்லரசு ஆகும் அப்படிங்கிறது அவரோட கனவு. அதற்காகத்தான் நம்மள சொன்னார், மாணவர்களே கனவு காணுங்கள். அப்படி கனவு எப்படி இருக்கணுமா? நம்ம தூங்கி போகிற கனவு இல்லை, தூக்கத்தை கெடுக்கிற கனவு, லட்சியத்தோடு உள்ள கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ நமக்குள்ள என்ன கொள்கை இருக்கணும்? இந்தியா எல்லா துறைகளிலும் முன்னேறணும். அதற்கு ரொம்ப அடிப்படையான காரணம் யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவ கண்மணி உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல எத்தனையோ டாக்டர்கள் இருக்கீங்க, எத்தனையோ இன்ஜினியர்கள் இருக்கீங்க, எத்தனையோ கலை வல்லுநர்கள் இருக்கீங்க, ஆசிரியர்கள் இருக்கீங்க, எத்தனையோ சட்ட மேதைகள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, வக்கீல்கள் எல்லாருமே இங்கே தான் உட்காந்துருக்கீங்க. நாளைய வருங்கால தூண்களாகிய மாணவ கண்மணிகள் நினைச்சா மட்டும்தான் இந்தியாவை அந்த ஒரு முன்னேற்றம் அடைஞ்ச பாதைக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அதற்கு கொண்டு போவீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எல்லாரும் உங்களை குறித்து ஒரு தடவை யோசித்து நம்ம இந்த குடியரசு நாளில் அனைவரும் ஒரு முன்னேற்றமான இந்தியாவுக்கான வழிவகை செய்வோம் சொல்லி கூறிக்கொண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விஷயம் கூறிக்கொள்கிறேன். நன்றி.